அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மனிதர்கள் ஒரு செயலை தொடங்கும் பொழுது பலவித ஆய்வுகளை செய்து கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவரையா சொல்றாங்க. அது என்னது? அது எதுவா வேணா இருக்கலாம். தொழிலா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், வேற வேற ஏதாவது ஒரு செயல்பாடாக இருக்கலாம். நாம ஏதோ ஒண்ணு ஈடுபட போறோம் பொதுவா வச்சுங்களேன். அப்படி ஈடுபட போகும்போது ஒரு சில வழிமுறையில கையாளணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. என்னென்ன வழிமுறையில கையாளணும்? அது அவர் வாயாலே கேட்போமா? அவர் சொல்றாரு பாருங்க. அவருடைய 471வது குறட்பாவில ஐயா சொல்றாங்க, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படின்னாங்க. என்னங்க இது? என்ன சொல்றாரு பாருங்க. வினை வழியும் முதல்ல நீ செய்ய போகின்ற செயலின் வலிமை என்ன, அது சின்ன செயலா பெரிய செயலா அப்படிங்கறத முதல்ல ஆய்வு பண்ணி பாரு. உன் சக்திக்கு உட்பட்டாதான் முதல்ல பாத்துக்க அப்படிங்கிறாரு. அதான் வினை. வினைனா செயல். அந்த செயலின் வலிமை என்ன முதல்ல ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது தன் வழியும் அப்படின்னாரு. அதை செய்ய போகின்ற உன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கறத நீ ஆய்வு பண்ணி பாத்துக்கணும். உன் சக்திக்கு அது உட்பட்டதா இருக்கணும். இது ரெண்டு. மூன்றாவது சொல்றாரு பாருங்க, மாற்றான் வழியும் அப்படின்னாரு. இப்ப எது ஒண்ணுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். நீங்க சும்மா தெருவுல ஒரு சாக்க பிரிச்சு போட்டு ஒரு மாங்காய் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுங்களேன், அதுக்கு ஒரு போட்டி கடை ஒருத்தன் பக்கத்துல வந்து உட்காருவான். இது ஏன் இடமா, அதுமா இதுமா, ஒரு எதிர்ப்பு அங்க இருக்கும். அப்ப அவனுடைய வலிமை என்ன? அது பெரிய தொழிலா இருக்கலாம், சின்ன தொழிலா இருக்கலாம், எதிர்ப்புன்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். அந்த எதிரியினுடைய வலிமை என்ன, அவனால் நமக்கு எந்தெந்த சாதகம் பாதகம் ஏற்படுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுதான் இது. நான் 3. 4வது சொல்றாரு துணை வழியும் அப்படின்னாரு. என்ன துணை வழி? இப்ப ரெண்டுக்கும் சொல்றாரு. இப்படி ஒரு செயலை நீ தொடங்கும் பொழுது உனக்கு துணையாக இருப்பவர்களுடைய வலிமை என்ன, அந்த எதிரி மாற்றானுக்கும் சில துணைவர்கள் இருப்பாங்க, இல்லாம இருப்பாங்க, அவர்களுடைய வலிமை என்ன, இதையெல்லாம் நீ பார்த்துட்டு தூக்கி செயல் இவைகள் எல்லாம் ஆராய்ந்து அந்த செயலில் நீ இறங்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. இதை விட தெளிவா அறிவுபூர்வமா யாருங்க நமக்கு அறிவுரை சொல்லிட முடியும்? இப்ப நல்லா தெளிவா புரியுதுங்களா உங்களுக்கு? வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல், இப்படி ஆராய்ந்து நாம் ஒரு செயல்ல இறங்கினோம்னா இதுல இடர்பாடு வர்றதுக்கு வேலையே கிடையாது. அப்ப வள்ளுவரையா ஒவ்வொரு செயலையும் ஒரு செய்தியையும் சிந்தித்து சிந்தித்து இந்த மக்களுக்கு எந்த வகையில் எப்படி சொன்னால் இவர்களை நல்வழிப்படுத்தலாம், இவர்கள் நல்வாழ்க்கை வாழ்வார்கள்னு நம்முடைய நன்மையை கருதி கருதி எண்ணி எண்ணி எழுதப்பட்ட திருக்குறள் அல்லவா? இதை நம்ம அலட்சியப்படுத்தலாமா? எடுத்து படிக்கணும் இல்ல? ஏதோ நேரம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு குறள் அதை படிச்சு அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத உணர்ந்தா நம்ம வாழ்க்கையில ஏங்க இடர்பாடு வரப்போகுது? நினைவுல வச்சுக்கோமா. வாழ்க வள்ளுவம். அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி. வணக்கம்.